ஒன் டு ஒன் ஆன்மீக நேயர்களுக்கு வணக்கம். நம்ம நிகழ்ச்சியில் தொடர்ந்து 12 ராசிகளுக்கான பொதுவான குணங்களை பற்றி நம்ம பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் இன்னைக்கு நம்ம மிதுன ராசியை பற்றி பார்க்கலாம். வணக்கம் சார். வணக்கம்மா. நம்ம நிகழ்ச்சியில் தொடர்ந்து பல தகவல்களை சொல்லிட்டு வரீங்க 12 ராசிகளை பற்றி. அந்த வகையில் இன்றைக்கி வந்து மிதுன ராசிக்காரர்களுக்கான என்ன ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் இருக்குது, அவங்களுக்கான குணங்கள் பற்றி நீங்கள் கொஞ்சம் சொல்லுங்கள் சார். பொதுவாக மிதுனம் அப்படின்னு சொன்னாலே இரட்டை ராசி அப்படின்னு பேர். மிதுனம் அப்படின்னா மைதுனம் அப்படின்னு பேர். மைதுனம் அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா ஆண் பெண் சங்கமத்தை குறிக்கக்கூடிய ஒரு ராசி. காதல் ராசி, காற்று ராசி, அதுக்கு நிறைய பேர் உண்டு. அப்போ மைதுனம் அப்படின்னா என்ன, இதை வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஆடல் பாடல் அரங்கம்னு ஒருத்தரை சொல்கிறாங்க. அந்த மிதுன ராசியோட அமைப்பு வந்து அரங்கம், ஆடல் அரங்கம், அந்த மாதிரி அதை புடி கூட எடுத்துக்கலாம். இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா கல்விக்குரிய அந்த கலைவாணி இருக்கக்கூடிய அம்சமாகவும் அதை பார்ப்பாங்க. வீணையோடு இருக்கக்கூடிய கலைவாணியாகவும் பார்ப்பாங்க. அப்போது மிதுன ராசியில் பிறந்தவங்க வந்து மிகச்சிறந்த கல்விமான்களாக இருப்பாங்க. அடுத்தது புதன், மிதுன ராசிக்குரிய கிரகம் வந்து புதன். அப்போ மிதுன ராசிக்குரிய கிரகம் புதன் அப்படின்னு கேட்டிங்கன்னா புதனை பற்றி ரொம்ப யோசிக்கணும். புதன் அப்படின்னா என்னென்னா, இப்போ நம்ம வந்து பார்த்தோம் மேஷராசிக்கு செவ்வாய், ரிஷபராசிக்கு சுக்கிரன் அப்படின்னு பார்த்தோம்ல. மிதுன ராசியோட ஆட்சி பெறக்கூடிய கிரகம், அதில் ஒரு கிரகம் தான் ஆட்சி பெறுது, அது வந்து புதன். புதன் பார்த்திங்கன்னா திடப்பொருளா திரவ பொருளா ரெண்டுமே இல்லாத பாதரசம் எதில் நீங்கள் சொல்லுவீங்க? மெர்க்குரின்னு சொல்கிறோம். நான் தமிழில் சொல்கிறதுக்கு நீங்கள் ஆங்கிலத்தில் சொல்கிறீங்க. அப்போ திடப்பொருளும் திரவப்பொருளும் இல்லாத ஒரு ரெண்டுத்துலேயும் சேரும் இல்லையா? அப்போ புதன் அப்பேற்பட்ட ஒரு கிரகம் தான். அதாவது புதன் வாக்கு சாதுரியம் நிறைந்தது. புதன் அப்படின்னாலே நம்ம என்ன சொல்கிறோம், தமிழில் வந்து அதுக்கு பேர் அறிவன் அப்படின்னு பேர். கணியன்னா சொல்கிறோம்ல ஜோதிடத்தில். அப்போ அறிவில் சிறந்தவன் தான் அறிவன் அப்படின்னு சொல்கிறோம். நம்ம ஏற்கனவே அந்த பழைய இன்னொரு நிகழ்ச்சியில் நம்ம பேசியிருக்கோம். அதாவது நம்ம என்ன சொல்கிறோம், நம்ம தொல்காப்பியத்துலேருந்து அந்த ஒரு வரியை சொல்லியிருக்கோம் இல்லையா, மறுவில் செய்தியும் மூவகை காலமும் நெறியின் ஆற்றிய அறிவன் தேயம்னு சொல்கிறோம்ல. அறிவன் அப்படின்னா முக்காலங்களையும் உணர்ந்தவன். அப்போ ஜோதிடன் தானே முக்காலங்களையும் உணர்ந்தவன் சொல்கிறாங்க. அறிவன்கிறது 3 காலங்களையும் உணர்ந்தவன், அறிவு ரீதியாக அடுத்தவர்களை வழிகாட்டக்கூடியவன். புதன்ங்கிறது வடமொழி சொல்லாக இருந்தால் கூட அது புத்தியை குறிக்கக்கூடிய கிரகம் இல்லையா? அப்போ புதன் அப்படின்னா புத்திமான்கள் நிறைந்தவர்கள். அப்போ மிதுன ராசியில் பிறந்தவர்கள் வந்து புத்திமான்கள் நிறைந்தவர்கள் அதிகம் பிறந்திருப்பாங்க. அப்போ இந்த டீச்சர்ஸ் இவங்கெல்லாம் அந்த ஆமாம், டீச்சர்ஸ்னு மட்டுமே சொல்ல முடியாது, மிகச்சிறந்த வழக்கறிஞர்கள். புதனுக்கு வந்து வழக்கறிஞர் வந்து ஒரு காரகத்துவம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த புரோக்கர்ஸ்லாம் சொல்கிறோம்ல, கமிஷன் ஏஜென்ட்டுகள். கமிஷன் வந்து எல்லாரையும் எல்லா வேலையும் பார்க்க முடியாது. இந்த புரோக்கர் வேலைங்கிறது சாதாரணமான வேலை கிடையாது. இப்போது ஒரு ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க கூட எடுத்துக்கோங்களேன். நமக்கு எல்லாருக்கும் அறிமுகமானவங்க ரியல் எஸ்டேட் புரோக்கரை நம்ம எடுத்து பேசுவோமே. இப்போ புரோக்கர் அப்படின்னு வரும்போது பார்த்திங்கன்னா லேண்டு வச்சுருக்கிறவங்க, பணம் வச்சுருக்கிறவங்க ஒரு லேண்டை எடுத்து ரியல் எஸ்டேட் பண்ணி இல்லை வீட்டு மனைகளாகவோ இல்லை வந்து பெரிய பெரிய தோட்டங்களாகவோ விற்றுருவாங்க. இதை விற்கிறதுக்குன்னு ஒரு ஆள் இடையில தேவைப்படுது இல்லையா? அப்போ என்ன சொல்லணும், அப்போ சாதுரியம் இருந்தால் மட்டும்தான் விற்பனை துறையில் வந்து சாதிக்க முடியும். உற்பத்தியாளர் வாங்குறவருங்கிறத விட்டுடுங்க, இடையில ஒன்று இருக்குல்ல, அந்த மீடியம் சொல்லுவாங்கல்ல, அந்த மீடியேட்டர், மீடியம். புதன் அப்படின்னாலே இரண்டையும் இணைக்கக்கூடிய மீடியம்னு முடிவு பண்ணிக்கலாம். புதன் இல்லாமல் இந்த உலகத்தில் எதுவுமே இயங்காது. அப்போது நிலம் வந்து வாங்கி அதை வந்து மனைகளாக பிரித்து போட்டுறவங்கள்ட்ட போய் என்ன பண்ணுவாங்க, சார் எவ்வளோ நாளாக நீங்கள் பாட்டுக்கு மனைகளை போட்டு வச்சுருங்க, இது வர விற்கவே மாட்டுது, நீங்கள் பாட்டுக்கு அதே ரேட்டு சொல்லி இருந்தால் என்ன அர்த்தம், கொஞ்சம் குறைச்சிங்க சார், அப்போ தான் சார் வந்து எல்லா மனையும் விற்க முடியும்னு அவங்கள்ட்ட சொல்லுவாங்க. வாங்க போகிறவங்கள்ட்ட என்ன சொல்லுவாங்க, இப்படியே பேசிக்கிட்டே இருந்தால் என்ன அர்த்தம், நாளுக்கு நாள் மனையெல்லாம் ஏறிக்கிட்டே இருக்குது, அப்புறம் கையில் காசு இல்லாமல் எப்படி வாங்குவீங்கன்னு அங்கே போய் சொல்லுவாங்க. அதாவது ரெண்டு தரப்பையும் பேலன்ஸ் பண்ணுறது. அதாவது இந்த யாரையும் பாதிக்கப்பட வைக்கிறது இல்லை. அதாவது உங்களுடைய செலவுங்கிறது எனக்கு வரவு இல்லையா? அப்போ இந்த வணிகம், சிறு வணிகம், இது எல்லாமே பார்த்திங்கன்னா புதன் இல்லாமல் இந்த உலகத்தில் எதுவுமே இயங்காது. நம்ம சொல்கிறோம் பாசிட்டிவ்ங்கிறோம், நெகட்டிவ்ங்கிறோம். இது தனித்தனியாக இருந்தால் என்ன பிரயோஜனம்? அப்போ ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்ணால் தானே எனர்ஜிங்கிறது ஒன்று கிடைக்கும். அங்கெல்லாம் புதன், எங்கெங்கெல்லாம் 2 விஷயங்கள் சம்மந்தப்படுதோ அங்கெங்கெல்லாம் புதன் சம்மந்தப்படும். எங்கெங்கெல்லாம் 2 தரப்பு சம்மந்தப்படுதோ அங்கெங்கெல்லாம் மிதுன ராசி சம்மந்தப்படும். இப்போ புரியும்னு நினைக்கிறோம் உங்களுக்கு இல்லையா? ஜெமினி அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா? அப்போ என்ன சொல்கிறோம், அந்த காலத்தில் ஜெமினி பிக்சர்ஸோட அடையாளம் பார்த்தீங்கன்னா 2 குழந்தைங்க ஒட்டிக்கிட்டு நிற்பாங்க இல்லையா? 2 பேரும் நாதஸ்வரம் வசிக்கிற மாதிரி வச்சுருப்பாங்க. அழகாக இருக்கும் அந்த சிம்பல். அது இரட்டையோட அடையாளம். தமிழில் பார்த்தீங்கன்னா இருமண பெண்டீர் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அப்போ அதுலேருந்து நம்ம அதை எடுத்துக்கணும். இப்போது மிதுன ராசி அப்படின்னு வரும்போது அவர்களை பற்றி இப்போ ஓரளவு நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா? அவங்க வந்து அற்புதமான
அதாவது எந்த விதமான இறுக்கமான சூழ்நிலைகள் இருக்கும் இல்லைங்களா, எல்லாமே டென்ஷனாக உட்காந்துருப்பாங்க. அதாவது முகம் பூ மாதிரி இருக்கணும் இல்லையா, இது வாழைப்பூ மாதிரி இருந்தால் எப்படி இருக்கும்? மல்லிகைப்பூ மாதிரி இருக்கலாம், தாமரை பூ மாதிரி இருக்கலாம், ரோஜா பூ வாழைப்பூ மாதிரி இருந்தால் துருத்திட்டு தானே நிற்கணும். அப்படியே டென்ஷனில் உட்காந்துருக்காங்களா, அந்த சுச்சுவேஷனில் கூட வந்து இவங்க உள்ளார வந்து கலகலப்பாக்கி அந்த இறுக்கமான சூழ்நிலைகளை நார்மல் பண்ணிவிடுவாங்க, நகைச்சுவையாக பேசிடுவாங்க. அது மட்டும் இல்லை, அதாவது இதுக்கு பேரே நம்ம என்ன சொல்கிறோம், இப்போ நம்ம என்னென்ன சொல்கிறோம், அறிவன்னு ஒன்று சொன்னோம், தேர்ப்பாகன்னு ஒன்று சொல்கிறோம், தூதன் அப்படின்னு சொல்கிறோம், கணக்கன் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ புதனுக்கு வந்து இவ்வளவு பெயர்கள் இருக்குது. மேதை, இப்போ இவ்வளவு பெயர்களை வச்சு சொல்லிட்டு வரோம். இது தானே புதன், இப்போ அதோட அடையாளமே புதன் தானே உங்களுக்கு. அறிவனா வந்து அந்த இடத்துல வழக்கறிஞராகவும் இருப்பார், ஜோதிடராகவும் இருப்பார் ஒரு பக்கம். தூதன் அப்படின்னு வரும்போது 2 பேருக்கு இடையில தூது போகணும்ல. மகாபாரதத்தில் கிருஷ்ணர் தூது போனார்ல, அவரே தான் தேர்ப்பாகன்னு சொல்லும்போது அவர் வந்து இப்போ பார்த்த சாரதியாக மாறிடுறாரு. அந்த இடத்துல பார்த்தனுக்கு சாரதியாக மாறும்போது அந்த இடத்துல வந்து அவர் தேர்ப்பாகனா மாறிடுறாருல. அதுக்கப்புறம் இன்னொன்று என்ன சொன்னோன்னா, உங்களுக்கு ஒரு பக்கம் அறிவனாக சொன்னோம், இன்னொரு பக்கம் தூதனாக சொன்னோம், இன்னொரு பக்கம் தேர்ப்பாகனாக சொன்னோம். இப்படி பல ரூபங்களில் வருவாங்கல்ல. இது எல்லாத்துலேயுமே அவங்க சிறந்தவர்களாக இருப்பாங்க. அப்போ நம்ம சொல்கிறோம் பகவத்கீதையை போதித்தார் கிருஷ்ணர்னா அவர் ஞானம் தானே பகவத்கீதைங்கிறது. நீங்கள் அதை ஏற்கிறீங்களா மறுக்கிறீங்களா அதெல்லாம் ஒரு பக்கம் விட்டுடும். பகவத்கீதைங்கிறது ஒரு ஞானத்தோட அடையாளம் தானே. அப்போ போதிக்கிறாருன்னா அப்போ அங்கே புதன் தேவைப்படுது இல்லை. நீங்கள் காலபுருஷ லக்கணம்னு சொல்லுவாங்க மேஷத்தை. என்ன ராசியாக இருந்தாலும் சரி, என்ன லக்கணமாக இருந்தாலும் சரி, முதல்ல எடுக்கும்போது மேஷம் தானே எடுப்போம். இதை வந்து காலபுருஷ லக்கணம் அப்படின்னு சொல்லுவாங்க, ஜெகத்து லக்கணம்னு சொல்லுவாங்க. நம்மளை பொறுத்த வரைக்கும் முதல் தொடக்கம் மேஷம் தானே. அதிலிருந்து 3வது இடம் மிதுனம் இல்லையா. அப்போ 3வது இடம்னா என்ன, நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், கர்ணம் அப்படின்னு சொன்னோம் காதுக்கு. அப்போது 3ஆம் இடம்னாலே கம்யூனிகேஷன் இல்லையா. ரொம்ப யோசிக்கணும். நீங்கள் தகவல் தொடர்பு இல்லாமல் நம்ம எவ்வளோ அவஸ்தைப்பட்டுருக்கோம். தொலைத்தொடர்புக்குரிய காரகத்துவம் எதுவாக வேண்டுமானாலும் இருந்தால் கூட இதெல்லாம் நமக்கு இந்த ஒருத்தர் கனெக்ட் பண்ணுற வேலை இருக்குது இல்லையா, இது எல்லாமே புதன் தான். இப்போ இது எல்லாத்துக்கும் மிதுன ராசியோட பங்களிப்பு வந்து ரொம்ப முக்கியமாக இருக்கும். அப்போது காதுங்கிறது என்ன, செவி வழி செய்தி இல்லையா. அப்போ உங்களுக்கு ஒரு காதில் ஒரு தகவல் தெரியுதுனால நீங்கள் கண்ணில் என்ன தான் பார்த்தா கூட அதில் என்ன செய்திங்கிறது சவுண்டு தானே. அப்போ காதும் கண்ணும் சேர்ந்து தானே பார்க்குது. இது எல்லாத்தையும் நிர்ணயிக்கிறது வந்து புதன் தான். அப்போ தூதன் அப்படின்னு எடுத்திங்கன்னா வெளிநாட்டு தூதரகங்கள்லாம் இருக்குது இல்லையா. இந்த தூதரகங்கள்லாம் அதிகமாக பணிபுரிகிறவங்கலாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக மிதுன ராசிக்காரங்க யாராவது இருப்பாங்க. வெளிநாட்டு தூதர்னு சொல்கிறோம் இல்லையா, அவங்க மிகப்பெரிய ராஜதந்திரிகள் இல்லையா. தூதர்கள்ட்ட வந்து நீங்கள் போய் பேசுனீங்கன்னா அவங்க பிடி கொடுக்காமல் பேசுவாங்க, சாதுரியமாக பேசுவாங்க. இந்தியா பாகிஸ்தான் தூதர் 2 பேர் பேசுகிறாங்கல்ல, இருதரப்பு பேச்சுவார்த்தையெல்லாம் சொல்கிறாங்கல்ல, இதுக்கெல்லாம் ரொம்ப சாதுரியமான ஆட்கள். புதன் வலிமை பெற்றிருந்தால் தான் நடக்கும். ஒரு போரை வந்து அவங்க பேச்சுவார்த்தை மூலமாக நிறுத்திடுவாங்க. சமாதானம் பண்ணணும்னா சமாதானம் இருக்கணும். அதே சமயத்தில் இவங்கள்ட்ட போய் அவங்க பலவீனத்தை சொல்லி மிரட்டுவாங்க, அவங்கள்ட்ட சொல்லி இவங்க பலவீனத்தை சொல்லி மிரட்டுவாங்க. இப்போ நம்ம சொன்னோம்னா ரியல் எஸ்டேட்டில் எப்படி பேசுகிறாங்க, அதுக்கு பின்னாடி ஒரு சமூக நலன் இருக்கும். இப்போ நீங்கள் விற்கிறாங்க வாங்குறாங்கன்னு நினைக்கிறீங்க, அரசுக்கு எவ்வளோ வருவாய் போகுது, எத்தனை பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்குது. அப்போ இது எல்லாமே வந்து நிர்ணயிக்கிறது வந்து புதன் தான். அப்போ மிகச்சிறந்த கல்வியாளர்களாக இருப்பாங்க இல்லையா, அறிவில் சிறந்தவர்களாக இருப்பாங்க இல்லையா. அறிவுக்கும் புத்திக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்குது. அதாவது அறிவு அப்படிங்கிறது வந்து தகவல் திரட்டு, புத்தி அப்படிங்கிறது எந்த நேரத்தில் எப்படி செயல்படுறதுங்கிற ஒரு புத்திசாலித்தனம். அதுதான் புத்தி அப்படிங்கிறோம், அதுதான் புதன். இப்போது ஒரு மார்க்கெட்டிங்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, இந்த மண்ணையும் பொண்ணாக்கி வித்துறக்கூடிய சாமர்த்தியம் நிறைந்தவர்கள் வந்து மிதுன ராசிக்காரர்கள். அதில் வந்து அவங்க ரொம்ப, அதாவது அது ஒரு தனி உலகம், மிதுனத்தோட உலகமே தனி. என்னென்னா யாருக்கு என்ன பிரச்சனை வந்தால் கூட மிதுன ராசிக்காரங்க தலையிட்டாங்கன்னா எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் தீர்த்து வச்சுருவாங்க. ஆனால் அவங்களுடைய பிரச்சனையை வந்து அவங்களால சீக்கிரம் தீர்க்க முடியாது. ஏன்னா புதன்கிறது இரட்டையோட அடையாளம் இல்லையா. இதை பண்ணலாமா அதை பண்ணலாமா, இல்லை இதை முன்னாடி செய்யலாமா அதை முன்னாடி செய்யலாமா, இந்த மாதிரி கேரக்டர்ஸ் வந்து அவங்களுக்கு அதிகமாக இருக்கும். சீக்கிரம் ஒரு முடிவுக்கு வர மாட்டாங்க. அவங்க விஷயத்தில் மற்றவங்க விஷயத்தில் கரெக்டாக வந்துடுவாங்க. அப்போ போஸ்டல் டிபார்ட்மெண்ட் இருக்குது. போஸ்டல் டிபார்ட்மெண்ட் இன்றைக்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் குறைஞ்சிருச்சு. நீங்கள் டெலகிராம், தந்தி, போஸ்டல் எல்லாமே, அதாவது தூது பறவையில் கூட பார்த்தீங்கன்னா தூது போன பறவை எது, லேசாக தான், புறா தான் மெயினான தூது. இந்த ஆரம்ப காலத்தில் இந்த கம்யூனிகேஷன், இந்த போர்களுக்கெல்லாம் தூது போகுது, காதலுக்கு தூது போகிறதுனா அது காலில் கடுதாசி கட்டி விட்றாங்கல்ல, கடுதாசின்னு சொன்னால் தான் புரியும், அதனால சொல்கிறேன், அந்த கடிதத்தை கட்டி விட்றாங்கல்ல. இதுக்கு இந்த புதன் அப்படின்னு பார்க்கும்போது புறாவே வந்து புதனோட அம்சம்தான். தூது, போஸ்டல் டிபார்ட்மெண்ட்டுங்கிறது லெட்டர், மணி ஆர்டர் ஃபார்மாக இருக்கட்டும். இன்றைய நவீன யுகத்தில் வந்து நிறைய முன்னேற்றம் வந்துருச்சு இல்லை, மொபைல் ஃபோன் வந்துச்சு இல்லை, இந்த மாதிரிலாம் வந்துருச்சு இல்லை, இந்த எல்லாம் குறிக்கக்கூடியது வந்து புதன் தான். தொலைத்தொடர்பு,
தூதர்கள். அதாவது புதன் இல்லைன்னா எதுவுமே இயங்காது உலகத்தில். இப்போ ஒரே வார்த்தையில் சொல்ல போனால் புதனுக்கு மாயாவின்னு ஒரு பேர் உண்டு. மகாவிஷ்ணுவை பற்றி சொல்லும்போது என்ன சொல்கிறாரு, அவர் மாயாவி, எத்தனை அவதாரம்னாலும் எடுத்துகிட்டு வருவார்னு சொல்கிறாங்கல்ல, எல்லாமே புதன் தான். தேவையான நேரத்தில் தேவையான அவதாரங்களை அவங்க கரெக்டாக எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. மிதனமும் சுவையான ராசி தான், மிதன ராசிக்காரர்களும் சுவையான ஆட்கள் தான். இப்போ அவங்கள பார்த்திங்கன்னா டபுள் ஹார்ட்டட், நம்ம ஏற்கனவே சொன்னோம் இல்லையா, எதையும் சீக்கிரம் முடிவு எடுக்க மாட்டாங்கன்னு. அவங்க பார்த்திங்கன்னா வேலையிலலாம் இருக்காங்கல்ல, ஒரு வேலையை மட்டும் செய்ய மாட்டாங்க. வாத்தியார் வேலைக்கு போயிட்டு இருப்பாங்க, மறுபக்கம் பார்த்தீங்கன்னா வார சீட்டு ஏழை சீட்டு பிடிச்சிட்டு இருப்பாங்க. இந்த இன்சூரன்ஸ் இன்சூரன்ஸ் ஏஜென்ட் எடுத்துக்கிறது. ஒரு பக்கம் வாத்தியார் வேலை பார்க்கறது, இன்னொரு பக்கம் இன்சூரன்ஸ் ஏஜென்ட்டாக இருக்கிறது. இன்னொரு பக்கம் ரியல் எஸ்டேட்டில் கொஞ்சம் கொஞ்சம் விற்றுட்டு அதில் கமிஷன் எடுக்கிறது. அது தொழில் தான் செய்வாங்க, சும்மா அந்த இதெல்லாம் பண்ணுறது கிடையாது. அதாவது ரெண்டு வேலையாக செஞ்சணும் அவங்களுக்கு, அப்போ தான் பிடிக்கும். இப்போது அதே போல் நீங்கள் அவங்களும் பார்த்தீங்கன்னா இங்கே கொஞ்சம் தூரம் இங்கே கொஞ்சம் கம்யூனிகேஷன் இல்லையா, அப்படி போயிட்டு வரணும். அவங்களுக்கு அந்த மாதிரி தன்மை இருக்கும். அடுத்தது அவங்களோட சிறப்பான குணம்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப நகைச்சுவையாக இருக்கும். அதாவது ரொம்ப நகைச்சுவை விரும்பிகள். சிரிப்பு வந்ததுன்னா கண்ட்ரோல் பண்ண முடியாது அவங்களால. அதே மாதிரி அவங்க ஜோக் அடிக்கிறாங்க பார்த்திங்களா, நம்மளும் சிரிக்காமல் இருக்க முடியாது, அந்தளவுக்கு ஜோக் அடிப்பாங்க. சூழ்நிலை தெரிந்தது. நம்ம ஏற்கனவே சொன்னோம்ல, இது கலைவாணி அருளக்கூடிய இடம். மிதனம் வந்து ஆடல் அரங்கம்னு சொல்லுவோம்ல, மிகச்சிறந்த இசைக்கலைஞர்கள் இருப்பாங்க. இசையே உண்மையிலே தெரியலன்னா கூட அதை அற்புதமாக ரசிப்பாங்க. இசை, நடனம், இது எல்லாத்தையுமே ரசிக்கக்கூடிய திறன் வந்து அவங்களுக்கு இருக்கும். ரொம்ப அந்த உங்களுடைய அந்த சுவாரஸ்யமான விஷயங்களில் ஒன்று சொல்லும்போது, இப்போ நீங்கள் சாப்பாடு சாப்பிட்டா நம்ம என்ன சொல்லுவோம், சாம்பார் போட்டு சாப்பிடுவோம், இல்லாட்டி காரக்குழம்பு சாப்பிடுவோம், இல்லை தயிர் மோர் சாப்பிட்றோம்னு வச்சுக்கோ. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா சாம்பாரும் மோரும் கலந்து சாப்பிட்டா எப்படி இருக்கும், வித்தியாசமாக இருக்கும். இட்லியில் தொட்டுக்கும் போது சட்னி, சாம்பார் பொடி, இது 3 மிக்ஸ் பண்ணால் என்ன ஒரு ருசி வரும், இப்படியெல்லாம் அவங்க சாப்பிடுவாங்க. நிறைய சாப்பிட்றாங்களோ இல்லையா, அவங்களுக்கு வந்து அந்த விதவிதமான அந்த கலப்பு ருசி. இப்போது தக்காளி சாதம், கொஞ்சம் தயிர் சாதம், இன்னும் கொஞ்சம் இந்த பக்கம் லெமன் சாதம், இப்படி கலந்து வந்தீங்கன்னா சந்தோஷமாக சாப்பிடுவாங்க. இல்லை, அவங்களுக்கு அது பிடிக்கும் விதம். நம்ம ஹோட்டலில் சாப்பிட போனால் கூட என்ன சொல்லுவாங்க, மினி மீல்ஸ் வாங்கிங்க சார் இருப்பாங்க. மினி மீல்ஸில் என்ன இருக்கும், எல்லா ரைஸ்லேயும் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும், அதை விரும்பி சாப்பிடுவாங்க. அவங்களுக்கு வந்து அதே போல் அந்த அவங்களோட டேஸ்ட்டு அப்படி தான் இருக்கும். சாப்பிட்டுட்டு குளிப்பாங்க. நம்மலாம் காலைல குளிச்சுட்டு தான் சாப்பிடுவோம். எல்லாரையும் சொல்ல முடியாது, அவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு வித்தியாசமான டேஸ்ட்டு. சில மிதுனராசிக்காரர்கள் பார்த்திங்கன்னா புக் எடுத்து கொடுத்தீங்கன்னா படிப்பாங்க. மிகச்சிறந்த படிப்பாளிகள் இல்லையா, அவங்க படிப்பாளிகளும் அவங்க படைப்பாளிகளும் அவங்க குறை சொல்லுது. எடுத்தோன்னே இந்த பொருளடக்கம், முன்னுரை அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. லாஸ்ட் பேஜ்லேருந்து இப்படி இங்கேருந்து வந்து படிப்பாங்க. அந்த மாதிரி அவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு இருக்கும். இவங்க சாதாரணமாகவே வந்து இந்த காற்று ராசினாலே காதல் ராசி, எளிதில் காதல் வயப்படக்கூடியவங்க. நல்ல காதலர்கள், நல்ல காதலிகள், அதை நம்ம இல்லைன்னா சொல்ல முடியாது. அது நல்ல அந்த மாதிரி இருக்கும். இது காற்று ராசிங்கிறதுனால ஏப்பம் குரட்டையெல்லாம் அதிகமாக இருக்கும். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னும் வந்து அவங்களோட அந்த வசிப்பிடங்கள்லாம் பற்றி சொல்லும்போது சொல்கிறாங்க, இது நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம்ல, மைதுனம்னா இனப்பெருக்கம், ஆண் பெண் சங்கமம்னு சொல்கிறோம்ல. மிதுன ராசிக்காரங்க வசிக்கிற வீட்டில் பார்த்திங்கன்னா அணில் ஓடும், இந்த சிறு சிறு உயிரினங்கள் இருக்குல்ல, அதெல்லாம் அங்கே நிறைய இனப்பெருக்கம் செய்யும். அதாவது மைதுனம்னு நம்ம சொல்லிட்டோம் ஆல்ரெடி, ஆண் பெண் சங்கமம்னு சொல்லிட்டு. அணில்கள்லாம் அங்கே தான் வந்து குட்டி போடும், பறவைகள்லாம் அங்கே தான் முட்டையிட்டு குஞ்சு பொரிக்கும். சாதாரண சின்ன வீடாக இருந்தால் கூட அதை விட்டுடுவாங்க. அதே மாதிரி அந்த இடம் கொஞ்சம் தான் இடம் கிடைச்சா கூட பார்த்திங்கன்னா பூச்செடி பச்சல் பசேல்னு காமிக்க பாருங்கள். புதன் உங்கள் கலர் தான், நீங்கள் அந்த துப்பட்டா போட்டுறீங்கல்ல, புதனே பச்சை தானே. அப்போ சின்ன வீடாக இருந்தால் கூட அந்த பூச்செடிகள் அது இதெல்லாம் வச்சு அழகழகாக வச்சுருப்பாங்க. நேச்சரை ரொம்ப விரும்புவாங்க. அதாவது அவங்க இடம் இயற்கையாக இருக்கும். சின்ன இடமா இருந்தால் கூட, காம்பவுண்டாக இருந்தால் கூட அது மேலே செடி கொடிகள்லாம் வீடுகளில் படர்ந்துருக்கு பார்த்தீங்களா, இதை வந்து அவங்க ரொம்ப ரசிப்பாங்க. அதே போல் அவங்க இந்த வீடுகளில் மேக்சிமம் அமைகிற இடம் பார்த்திங்கன்னா இந்த நர்சரி பள்ளிகள் பக்கத்தில் இருக்கும், மழலையர் பள்ளிகள் பக்கத்தில் இருக்கும். அவங்க வீட்டிலே பார்த்திங்கன்னா அவங்க வீட்டில் 2 புள்ள 1 புள்ள இருக்கும். தெருவில் உள்ள பிள்ளைங்களும் அவங்க வீட்டில் தான் வந்து விளையாடும். அது என்ன, அவங்களும் உட்காந்து அப்படி ரசிச்சுட்டே இருப்பாங்க, குழந்தைங்க விளையாடுறது. அடுத்தவங்க வீட்டு பிள்ளைங்களை கூட தான் பிள்ளை மாதிரியே இப்படி பார்த்துட்டு உட்காந்துருப்பாங்க. ஏன் அந்த பிள்ளையோட சேரெல்லாம் சொல்ல மாட்டாங்க. இங்கே தான் வந்து பிள்ளைங்க விளையாடும். அணிலே விளையாடும் போது, குருவிகள் வந்து விளையாடும்போது குழந்தைங்கள், அதாவது அது என்னென்னா இன்னும் சொல்லப்போனால் அந்த மிதுன ராசிங்கிறதே வந்து அது ஒரு மழலையர் பள்ளி மாதிரி. அந்த சின்ன பிள்ளைங்கள்லாம் நிறைய இருக்கணும் அந்த வீட்டில். அவங்க வீட்டில் இருந்தால் கூட அடுத்த வீட்டிலேருந்து வந்துடும். அப்புறம் ஊஞ்சல், இந்த ஊஞ்சலை வந்து சின்னவங்கலேருந்து பெரியவங்கலேருந்து விரும்புவாங்கள்ல. மேக்ஸிமம் அவங்களுக்கு வீடு நல்லா வசதி கிடச்சுன்னா வீட்டில் ஒரு ஊஞ்சல் வச்சு ஆடணும், அவங்களுக்கு அதை சந்தோஷப்படுவாங்க. அந்த மாதிரி வந்து அது ஒரு அற்புதமான ராசி தான். அப்போ அவங்க மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா தெருவில் முட்டு சந்து, சின்ன பார்க்குக்கு பக்கத்தில் இருக்கும், இல்லைனா சின்ன மழலையர் பள்ளியில் பக்கத்தில் இருக்கும். இப்படியெல்லாம் அவங்களோட வீடுகள்லாம் இருக்கும். ஜென்ரலாகவே வந்து அவங்களுக்கு அந்த அறிவு,
அறிவு சார்ந்த பணிகள், நுணுக்கம் சார்ந்த பணிகள். இப்போ நம்ம ஏற்கனவே ஒன்று சொன்னோம்ல, தேர்ப்பாகன்னு ஒரு விஷயத்த சொல்லியிருக்கோம்ல. அப்போ தேர்ப்பாகன் வந்து கிருஷ்ணர் வந்து தேர்ப்பாகன். அதில் அவர் என்ன சொல்லுவாருன்னா, நான் வந்து குதிரையை மட்டும் கட்டுப்படுத்தலை, மனம் என்னும் மாய குதிரையும் கட்டுப்படுத்துவேன்னு சொல்லுவாங்கள்ல. அப்போ வாகன ஓட்டி மட்டுமல்ல, அவங்க மனிதனோட வாழ்க்கையை சரியாக பயணிக்கிறதுக்கான வாகனத்தையும் சரியாக இயக்கக்கூடியவர்கள். அப்போ மிதுன ராசிங்கிறது ஒரு அற்புதமான ராசி தான். நம்ம வந்து சும்மா பெருமைக்காக சொல்கிறது அப்படி இல்லை. ஒரு ராசிக்குமே வந்து பார்த்திங்கன்னா பாசிட்டிவ் கேரக்டர் இருக்கும், நெகட்டிவ் கேரக்டர் இருக்கும். நீங்கள் நெகட்டிவ் கேரக்டரை பற்றி அவங்கள இது பண்ணுறதை விட அவங்க உள்ளுக்குள்ளே இருக்கிற பாசிட்டிவ் கேரக்டர் தூண்டி விட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க சமாதான பிரியர்கள். எவ்வளோ பெரிய மோதல்களாக இருந்தால் கூட சரி பண்ண முடியும் அவங்களால. இதெல்லாம் ஒன்றுமே சாத்தியமே இல்லை. செத்தா வாழ்ந்தா கிடையாதுன்னு 5 தலைமுறை 6 தலைமுறை பிரிஞ்சிருக்காங்க பாருங்கள். அவங்களே சைலண்ட்டாக சேர்த்து வச்சுருவாங்க அவங்க. அது மாதிரி கோர்ட்டுக்கு போனோன்னு வச்சுக்கோங்களேன், இந்த 2 பேர்த்துக்குள்ளே வருஷ கணக்கில் இழுத்துட்டு கிடக்குதுன்னா, புதன் வலுத்த வக்கீல். புதன் நல்லா இருந்தால் தான் வக்கீலாகவே ஆக முடியும், அது வேறு. புதன் ரொம்ப வலிமையான வக்கீல். எதுக்கு ரொம்ப நாள் இழுத்துட்டீங்க, பேசி தீர்த்துவோங்க, அவுட் ஆஃப் கோர்ட் செட்டில்மெண்ட்டு, அதாவது பிரச்சனை சுமூகமாக முடியும். உதாரணத்துக்கு கோர்ட்டை சொல்கிறேன். எல்லாமே அந்த மாதிரி வந்து அந்த மாதிரி அந்த சாதுரியங்கள் நிறைந்திருக்கும். அருமையான ஜோதிடர்கள்லாம் புதன் நல்லா இருந்தால் தான் நல்ல ஜோதிடராகவே இருக்க முடியும். அப்போ எல்லாமே அதில் வந்து அதை சார்ந்து தான் இருக்குது. நம்ம இரட்டை அப்படின்னு சொன்னோம் இல்லைங்களா. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெட்டை தெருவுன்னு சில தெருவு இருக்கும். தெருவுலையே இந்த பக்கம் ஒரு பக்கம் அந்த பக்கம் ஒன்று போவோம். இந்த ரெட்டை தெரு, ட்வின் சிட்டிலாம் சொல்கிறோம்ல. நியூயார்க் அப்படி பார்த்தீங்கன்னா ரெட்டை கோபுரம், மலேசியாவை பார்த்தீங்கன்னா ரெட்டை கோபுரம் இருக்கும். அதே மாதிரி இப்போ கடலூர் இருக்குன்னா பக்கத்துலேயே பாண்டிச்சேரி நகர், 2 பெரிய நகராக இருக்கும், பக்கத்தில் இருக்கும். இந்த பக்கம் காரைக்குடி இருக்கும், தேவக்கோட்டை இருக்கும், காரைக்கால் இருக்கும், நாகப்பட்டினம் இருக்கும். இப்படி இருக்குல்ல, ஹைதராபாத், செகந்திராபாத். இந்த மாதிரி இந்த இரட்டையை குறிக்கக்கூடிய எல்லாமே மிதுன ராசியோட ஆதிக்கம். இப்போது உலகத்திலேயே எல்லா நாடுகளையும் ஆட்டி படைக்கிற நாடு எது? அமெரிக்கா. ஆமாம், அமெரிக்காவே வந்து மிதுன ராசியில் தான் வருது, முண்டேன் அஸ்ட்ராலஜியில். ஆமாம். அப்போ எப்படின்னா, நம்ம ஆடல் பாடல் அரங்க இசையெல்லாம் சிறந்தவர்கள்னு மிதுன ராசிக்காரர்களை பற்றி சொல்லிகிட்டே வருவோம்ல. இப்போ இதில் என்ன பெரிய சிறப்பு என்னன்னா, திருவாதிரைன்னு இதில் ஒரு நட்சத்திரம் வருது இல்லை, சிவனுக்கு உகந்த நட்சத்திரம். சிவனுக்கு உகந்த நட்சத்திரம் இல்லை, சிவனே அந்த நட்சத்திரம் தான் பிறந்தாருன்னு சொல்லிட்டு எல்லாம் புராணங்கள்லாம் எழுதி வச்சுருக்காங்க. அப்போது சிவனுக்கு வந்து நடராஜருக்கு ரொம்ப உரித்தான ஒரு அந்த இடம், ஆடல்ங்கிறது நடராஜர் இல்லையா. அப்போ அவங்க அந்த இடத்துல வரும்போது சிவனோட தாண்டவங்களில் சிறப்பு தாண்டவங்கள் என்னென்ன இருக்குது? 2 இருக்குது சார். ருத்ர தாண்டவம் சொல்லுவோம், ஆனந்த தாண்டவம். இப்போது மிதுன ராசிக்காரர்கள் 2மே ஆடுவாங்க. அதாவது சொல்லுவாங்கள்ல, அவங்கள சீக்கிரமாக டென்ஷன் ஆகிட மாட்டாங்க. ரொம்ப நீங்கள் என்ன தான் கிண்டல் பண்ணால் கூட சகிச்சுக்குவாங்க. அப்புறம் நம்ம கிண்டல் பண்ணுறதில்ல, அவங்களே தன்னைத்தானே வந்து கிண்டல் பண்ணிவிட்டு அவங்கள அப்படியே குறைச்சிக்கிட்டே மற்றவங்களை சிரிக்க வைப்பாங்க. ஆனால் பொங்கி எழுந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, ஆனந்த தாண்டவம் ஆடுற சிவன் அந்த இடத்துல ருத்ர தாண்டவம் ஆரம்பிச்சாங்க. கடல் பொங்குன மாதிரி, கடல் பொங்காது, ஆனால் பொங்கிச்சுன்னா சுனாமி தானே. அப்போ அது மாதிரி இந்த மிதுன ராசிக்காரர்களை மேக்சிமம் டென்ஷன் படுத்தக்கூடாது. இயல்பான வந்து அவங்க சமாதான பிரியர்கள், எல்லாரையும் வந்து அரவணைத்து சொல்லக்கூடியவர்கள். அப்போ அதனால் அவங்கள வந்து அந்த ரூட்டில் வந்து அப்படி தான் பார்க்கணும். அதுக்கு நல்ல உதாரணம் பார்த்திங்கன்னா, கிருஷ்ணர் என்ன போரிட முடியாதவரா? போரிடுவார். ஆனாலும் அவர் முடிந்த வரைக்கும் சமாதானத்துக்கு ஃபஸ்ட்டு முயற்சி பண்ணுறாரு இல்லையா. போய் பாண்டவர்கள்ட்டேருந்து தூது போய் அவங்கள்ட்ட பேசுகிறாரு. ஒத்து வராத போது தானே போருக்கு முன்னாடி நிறுத்துறாருல. அவங்க அப்போ ஆக்கமும் பண்ணுவாங்க, அழிவும் பண்ணுவாங்க இல்லையா. அப்போ அவர்களை நல்ல மாதிரி பயன்படுத்திக்கணும். அப்போ எப்படி தான் பார்த்தாலும் மிதுன ராசிக்காரர்கள்ங்கிறவங்க வந்து மேக்சிமம் நல்ல மனிதர்கள், சமாதான பிரியர்கள், இசை பிரியர்கள், கலைஞர்கள், கமிஷன் ஏஜென்ட்டுகள். புதன் இயங்காத உலகம் இயங்காது, இப்படி தான் நம்ம இருக்கோம். அதுதான் வந்து அது அவங்களுடைய சிறப்பு அப்படின்னு பார்க்கலாம். சார், இப்போது எல்லாத்துக்கும் நட்சத்திரம் பற்றி சொல்லுவீங்க இல்லையா, அந்த மாதிரி மிதுன ராசிக்கு இருக்கக்கூடிய நட்சத்திரங்களை பற்றி சொல்லுங்களேன். ஆமாம், கண்டிப்பாக. அதாவது மிதுன ராசி அப்படின்னு பார்க்கும்போது மிருகசீரிட நட்சத்திரத்தோட 1ஆம் பாதமும் 2ஆம் பாதமும் ரிஷபராசிக்கு போயிடும். 3ஆம் பாதமும் 4ஆம் பாதமும் மிதுன ராசியில் வந்துடும். அப்போ அங்கே சுக்கிரன் வீட்டில் இருக்கக்கூடிய செவ்வாய்க்கும், இது வந்து செவ்வாயோட நட்சத்திரம், சுக்கிரன் வீட்டில் இருக்கிற செவ்வாய்க்கு அது 2ம் இணக்கமான கிரகம் தான். ஆனால் புதனும் செவ்வாயும் கொஞ்சம் பகை பெற்ற கிரகமாக இருக்கிறதுனால மிதுன ராசியில் இருக்கக்கூடிய அந்த மிருகசீரிடம் இருக்கு இல்லையா, அந்த அளவுக்கு அது ஃபோர்ஸாக இருக்குது. மிதுனத்தில் பேய்க்கு பிடிச்ச நட்சத்திரம் தான். இந்த இடத்துல வந்து மிதுன ராசின்னு வரும்போது செவ்வாய்க்கும் புதனுக்கும் கொஞ்சம் அந்த பகை தானே.
அதனால் அங்கே சுக்கிரனோட இருக்கும்போது ஜாலியாக இருப்பார். இங்கே வரும்போது கொஞ்சம் இவரும் அவரை கண்டு யோசிப்பார், அவரும் இவரை கண்டு யோசிப்பார், அப்படி இருக்கும். அதனால் அந்த மிதுனத்தில் இருக்கக்கூடிய மிருகசீரிடம் வந்து கொஞ்சம் எல்லாரோடையும் அனுசரித்து போவாங்க. அதை உடும்பு புடின்னு சொல்லியிருக்கோம் இல்லையா நம்ம, இங்கே உடும்பு புடி இல்லை, இது கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிற நட்சத்திரம். இப்போ நம்ம திருவாதிரையை பற்றி சொல்ல போகிறோம். மிதுன ராசியில் இந்த 4 பாதமும் சேர்ந்து இருக்கிற நட்சத்திரம் வந்து திருவாதிரை நட்சத்திரம். இதை தான் நம்ம தமிழில் மூதிரை அப்படின்னு சொல்லுவோம். மூதிரைனா சிவந்த மீன்களுடைய கூட்டம், அவ்வளோதான். இதில் ஒன்றும் பெருசாக கிடையாது. சிவந்த மீன்கள், நம்ம நட்சத்திரங்களை மீன்கள் தானே சொல்கிறோம், விண்மீன்கள் தானே. அப்போ மீன் அது. அப்போது அந்த கூட்டத்தை பார்த்திங்கன்னா அந்த நட்சத்திரங்கள் நல்லா சிவப்பாக இருக்குதான். அந்த சிவந்த நட்சத்திரங்கள் இருக்கு இல்லையா, இதை பார்க்கும்போது இங்கேருந்து பார்க்குறதுக்கு அந்த செம்மீன் கூட்டம். அப்போ அந்த செம்மீன் கூட்டத்தை பார்த்தோன்னா இவங்க அதுக்கு மூதிரைன்னு பேர் வச்சாங்க. அது ஆதிரையாகி திருவாதிரை ஆயிடுச்சு. இந்த நட்சத்திரங்கள்லேயே 2 நட்சத்திரத்தை திரு போடுற மரியாதை. ஒன்று ஆதிரை, திருவாதிரை, ஏன்னா அது சிவனோட நட்சத்திரம். இன்னும் ஓணம் வந்து திருவோணம், அது பெருமாளுடைய நட்சத்திரம் அப்படின்ட்டுருவாங்க. அப்போது இந்த செம்மீன் கூட்டங்கிறதுனால அந்த நட்சத்திரத்தை வச்சுருக்காங்க. இந்த திருவாதிரை நட்சத்திரம் வந்து சிவன் பிறந்த நட்சத்திரமாக நம்ம ஒன்று சொல்லிகிட்ருக்கோம்ல, செம்மீன் சிவந்த மீன், அதேவே சிவன் மீனாகி சிவனே அந்த நட்சத்திரத்தில் பிறந்தார் அப்படின்னு நம்ம இன்னைக்கு கொண்டு வந்திருக்கோம். அப்போ இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வந்து ஆடல் கலையில் மிகச்சிறந்தவர்களாக இருப்பாங்க. ஆடல் பாடல் இந்த மாதிரி கலைகள் ஏதாவது பொதுவாகவே மிதுன ராசிக்காரங்களுக்கு ஏதாவது ஒரு கலை தெரிஞ்சிருக்கும். அதில் இந்த ஆடல் கலையில் மிகச்சிறந்தவர்கள் பரதநாட்டியம் அதெல்லாம் ஆடுறாங்கல்ல, இதுதான் நடராஜருடைய தத்துவமே வந்து திருவாதிரை தான். பாருத்ரா தரிசனம்னு ஒன்று சொல்கிறாங்கல்ல, அதெல்லாம் அதில் சம்மந்தப்பட்டு தானே நம்ம பேசிகிட்ருக்கோம். அப்போ திருவாதிரை நட்சத்திரங்கிறது அப்படி ஒரு அற்புதமான நட்சத்திரம். என்னென்னா சில நேரங்களில் அவங்கள கணிக்க முடியாது, எந்த நேரத்தில் என்ன ரியாக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பண்ண முடியாது, ஜட்ஜ் பண்ண முடியாது. இப்போ திருவாதிரை நட்சத்திரம் சேர்ந்தவங்க மேடையில் ஏறி பேசுனாங்கன்னா அப்படி எல்லாரையும் அரவணைச்சு அப்படியே கரெக்டாக ஈஸியாக அட்ராக்ட் பண்ணிடுவாங்க அடுத்தவங்க. லீடர்ஷிப்னு சொல்ல முடியாது, இது வந்து பேசுகிற அட்ராக்டிவ். லீடர்ஷிப்புங்கிறது ரிஸ்க் எடுக்கிறது, இது பேசி அசம்பிள் பண்ணுறதில்ல. அதுக்கு முன்னாடி அதுக்கு ஒரு கலை வேணும்ல. நல்ல பொருளாக இருந்தால் கூட இது நல்ல பொருள் நீங்களாம் வாங்குங்கன்னு முதல்ல சொல்லணும். அதுக்கப்புறம் ப்ரொடக்ஷன் பண்ணிட்டு வர்றது அடுத்த டீம், அதை முதல்ல இது பண்ணுறோம்ல. இது வந்து திருவாதிரை ரொம்ப நல்லாயிருக்கும். என்னென்னா சில நேரங்களில் இதை வந்து திருவாதிரையை வந்து ரொம்ப யோசித்து சொல்லுவாங்க. சில கிராமங்களில் அவங்க என்ன பண்ணுவாங்க, எப்படி என்ன பேசுவாங்க, எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்கன்னு மற்றவங்களால ஜட்ஜ் பண்ண முடியாது. ஆனால் அவங்க மற்றவங்கள ஜட்ஜ் பண்ணுவாங்க இல்லையா, அவங்க அருமையாக ஜட்ஜ் பண்ணுவாங்க, மாட்டிக்குவாங்க சில நேரங்கள். அதாவது எப்படின்னா யார்கிட்ட எப்படி நடந்துக்கிறதுன்னு ஒன்று இருக்கு இல்லையா. எல்லாரையும் ஒரே மாதிரியும் ட்ரீட் பண்ண முடியாது, ஒருத்தவங்களுக்கு ஏற்றத்தாழ்வாகவும் ட்ரீட் பண்ண முடியாது இல்லை. இப்போ திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வந்து கூடுமானவரை ஏதாவது ஒரு அற்புதமான கலை, அதாவது மற்றவர்களை வந்து அட்ராக்ட் பண்ணக்கூடிய கலை இருக்குது. இப்போ நீங்கள் ஒரு நல்ல நாட்டியம் ஆட தெரிஞ்சிங்கன்னா மற்றவங்களுக்கு பிடிக்கும்ல, இந்த பொண்ணு நல்லா டான்ஸ் ஆடும் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி இவங்க நல்ல ஓவியம் வரைய தெரிஞ்சவங்கன்னா நமக்கு பிடிக்கும் இல்லையா. அது மாதிரி ஏதாவது ஒரு கலையில் மிகச்சிறந்தவர்களாக இருப்பாங்க, அதனால் அவங்கள மற்றவங்களுக்கு பிடிக்கும். குறைந்தபட்சம் பேச்சு திறனில் கூட கெட்டிக்காரங்களாக இருப்பாங்க. இது வந்து திருவாதிரை நட்சத்திரத்தோட ஒரு சிறப்பு. அடுத்தது புனர்பூச நட்சத்திரம். இந்த புனர்பூச நட்சத்திரத்துக்கு வந்து நம்ம ஏற்கனவே இன்னொரு நிகழ்ச்சியில் சொல்லியிருக்கோம், கழைன்னு பேர், மூங்கில் அப்படின்னு பேர். வானமண்டலத்தில் இப்படி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா மூங்கில் மாரி தோற்றம் அளித்ததுனால அதுக்கு மூங்கில் கழை அப்படின்னு பேர் வச்சாங்க. இந்த நட்சத்திரத்துக்கு வந்து நம்ம வேறு ஒரு பேர் சொல்லலாம், டீச்சர்னு சொல்லலாம். இப்போ ஸ்கூலில் நம்ம பசங்களை கொண்டு போய் சேர்த்தோம்னா கையில் அந்த டீச்சர் வந்து கண்ட்ரோல் பண்ணிகிட்டே இருப்பாங்கல்ல. ஐயோ 5 மணி ஆகுது, என்ன நீ தூங்கிட்டு இருக்க, 8 மணி ஆகுதுன்னு நீ சாப்பிட்லையா, நைட்டு 10 ஆச்சு இன்னும் தூங்காமல் என்ன பண்ணுற, அப்படி வந்து இந்த வீட்டில் உள்ளவங்க அத்தனை பேரையும் வந்து பார்த்திங்கன்னா அப்படி, அதாவது டிசிப்ளின் டீச்சர் அவங்களுக்கு பேர் அப்படியே சொல்லிட்டு வராங்கல்ல. இந்த மாதிரி பார்த்திங்கன்னா இந்த புனர்பூசங்காரங்க வந்து எல்லாரையுமே டிசிப்ளினாக 5 மணிக்கு ஏற்கணும், 8 மணிக்கு படுக்கணும், 12 மணிக்கெலாம் எந்திரிச்சிடணும். அது என்ன காலையில் தூங்குகிற பழக்கம், இப்படி எல்லாரையும் அந்த வீட்டில் உள்ளவங்க அத்தனை பேரையும் டீச்சர்னே பேர் அவங்களுக்கு. அது மாதிரி வாக்கிங் போகிறது அவங்களுக்கு ரொம்ப நல்லா பிடிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு இன்னொரு பேர் உண்டு, நம்ம யாரையும் கிண்டல் பண்ணுறதுக்காக சொல்ல, ஹியூமன் பாம்னு ஒரு பேர் உண்டு, மனித வெடிகுண்டு. அது எப்போ வெடிக்குன்னு தெரியாதுல்ல. அது மாதிரி என்ன பண்ணுவாங்க, இது நான் தவறாக சொல்லலை, அதாவது அவங்களோட இதை பற்றி ஜட்ஜ் பண்ணும். இப்போ ஒரு இடத்துக்கு போகிறோன்னு வச்சுக்கோங்களேன், நாளைக்கெல்லாம் காலையில் 4 மணிக்கு ரெடியாக இருங்க, நம்ம எல்லாம் சேர்ந்து போகிறோன்னா ஓகேன்றவாங்க. காலையில் எல்லாம் கிளம்புறப்ப நான் இன்றைக்கி வரலை அப்படிம்பாங்க. இது என்னடா அது இப்படி சொல்கிறாங்களேன்னு சொல்லிட்டு அவங்க வந்து சரியாக சொல்ல மாட்டுறாங்கல்ல. அதனால் என்ன பண்ணுவாங்க, இந்த மாதிரி நாங்கள் 4 மணிக்கு போகிறோன்னு ஜென்ரலாக இன்ஃபார்ம் பண்ணுவாங்க, நீ எங்கே வரப்போகிற அப்படின்னு சொல்லிட்டு போவாங்கள்ல. காலையில் எல்லாருக்கும் முன்னாடி அவங்க ரெடியாகி வா போகலாம் என்ன தெரியாது. அதனால் சும்மா ஒரு விளையாட்டுக்கு சொல்கிறது ஹியூமன் பாம்ன்ட்டு ஒரு அற்புதமான நட்சத்திரம். அதாவது ஒரு ஆசிரியருக்குரிய
அத்தனை தகுதிகளும் இருக்கும். புனர்பூசம் ராமருடைய நட்சத்திரம். சரியாக ஞாபகப்படுத்துனீங்க. புனர்பூசத்தோட 4ஆம் பாதம் வந்து கடகத்தில் வரும். 3 பாதங்கள் இதில் வந்துடும், 4ஆம் பாதம் வந்து கடகத்தில் வரும். அப்போ அவங்களுக்கு என்ன மாதிரி தத்துவம்னா, நம்ம எல்லாத்துக்கும் ரோல் மாடலாக இருக்கணும்னு சொல்கிறாங்க இல்லையா. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ராமர் என்னென்ன சொல்லுவாங்க, அது புராண கதையாக இருந்தால் கூட அம்மாவுக்கு பிடித்ததுனால கோசலராமன், அப்பாவுக்கு பிடிச்சதுனால தசரதராமன், கடைசியாக சபரின்னு ஒருத்தி விருந்து வச்சா அது சாதாரண விருந்தை கூட ருசித்து சாப்பிட்டதுனால சாப்பாட்டு ராமன் வரைக்கும் சொல்கிறோம்ல. அப்போ அவங்க வந்து கிட்டத்தட்ட எல்லாராலையுமே விரும்பப்படுவாங்க. அதாவது கொஞ்சம் அந்த டீச்சர் கொஞ்சம் மிரட்டிக்கிட்டே தான் இருப்பாங்க, ஆனால் நல்ல டீச்சர்னு சொல்கிறோம்ல, அது மாதிரி இந்த புனர்பூச நட்சத்திரம். அப்போ இதில் உள்ள நட்சத்திரங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் ரிஷபத்தில் ஒரு மாதிரி பார்த்தோம், மேஷத்தில் ஒரு மாதிரி பார்த்தோம்ல. இப்போ இந்த மிதுனத்தில் வர நட்சத்திரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இது ஒரு மாதிரி இருக்கும். மிதுன ராசிக்காரர்களை பற்றி நிறைய விஷயங்கள் எங்ககிட்ட சொன்னீங்க சார். அவங்களுடைய கேரக்டர்ஸ், ஸ்பெஷல் கேரக்டர்ஸ்லாம் எப்படிலாம் இருக்கும்னு சொன்னீங்க. அதுவும் அந்த புனர்பூசத்தை பற்றி நீங்கள் நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. அது நிறைய இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. நேயர்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் நாங்கள் நம்புகிறோம். நன்றி சார். நன்றிம்மா, வணக்கம். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் நாங்கள் நம்புகிறோம். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் கடகராசியை பற்றி பல சுவாரஸ்யமான தகவல்களை நம்ம தெரிஞ்சுக்கலாம். நன்றி, வணக்கம்.